ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கருவாட்டு குழம்பு தான். இன்றைக்கி மாசி மகம் தான், இருந்தாலும் நேற்றே வாங்கிட்டேன் கருவாடு. ஆனால் நேற்று பிரதோஷங்கிறதுனால வைக்கல. சரி இன்றைக்கி எடுத்துடலாம், நாளைக்கு செவ்வாய்க்கிழமை கிரகணம் பௌர்ணமி வேறு சொல்கிறாங்க, அதனால சரி இன்றைக்கி வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டேன். கருவாட்டுக்கு வந்து முறை கருவாடு தான் இது. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி 2-3 தடவை நம்ம அந்த மண் இருக்குன்னு சொல்லுவாங்க, அதனால் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது தேங்காய் வந்து அரைக்கிறதுக்கு தேங்காய், சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். அதுக்கு கூடவே மஞ்சள் பொடி, ஜீரகம், நல்ல மிளகு, மிளகாத்தூள் பொடி, கொத்தமல்லி பொடி இவ்வளவும் சேர்த்து நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை எடுத்து வச்சுட்டு கருவாடை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சது கூடவே நம்ம பச்சை மிளகாவை 4 கீறி போட்டுக்கலாம். அப்புறமா வாழைக்காவையும் போட்டுக்கலாம் முதல்லையே. அதுக்கு கூட கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி தண்ணி கரைச்சி ஊற்றிக்கலாம். ஏன்னா மாங்காய் போட போகிறேன், அதனால் ஒரு சின்ன சைஸ் போதும். அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச விழுதையும் ஊற்றி நம்ம தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு, உப்பு போடாதீங்க, லாஸ்ட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு வேணும்னா இப்போவே பார்த்துட்டு போடலாம். ஏன்னா கருவாடு கொதிக்கும் போது தான் அந்த உப்பு இறங்குன்னு சொல்லுவாங்க, அதனால் நான் லாஸ்ட்டு பார்த்துட்டு போடலான்னு உப்பு போடல. இப்போது அடுப்பில் வச்சு நம்ம கருவாடு கொஞ்சம் வெந்ததும், கருவாடும் அந்த வாழைக்காவும் வெந்ததுக்கப்புறமா மாங்காய் முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம். இதுக்கு கூடவே கத்திரிக்காய், தக்காளி எல்லாம் சேர்க்கலாம். எனக்கு இன்றைக்கி கிடைக்காதனால நான் சேர்க்கல, உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போது மாங்காய் முருங்கைக்காய் ஃபஸ்ட்டே போடக்கூடாது, போட்டோன்னா நம்மளுக்கு அது குழஞ்சி உதிர்ந்து போயிடும். அதனால் மாங்காவை கடைசியாக சேர்த்துக்கலாம், மாங்காய் முருங்கைக்காவை. இப்போ தாளித்து ஊற்றுறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், வெந்தயம், நான் சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருந்தேன், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து ஊற்றியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு அதில் வேணும்னா உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு கூடவே கத்திரிக்காய், தக்காளி போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சூடாக சாப்பாட்டுக்கு நம்ம இந்த மாதிரி சூடாக வச்சு சாப்பிடும்போது ரெண்டுமே அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.